ஒரு டேவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க, இன்னைக்கு என்னால் இந்த வேலைகள் நான் ஒர்க்கில் செஞ்சாகணும், இதை வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்லை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதிட்டு வந்தீங்கன்னா, போன உடனே உங்களோட அட்டென்ஷன் ஃபோக்கஸ் எல்லாமே இந்த மஸ்ட் டூவை முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ அதுவே வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். ஸோ அந்த ஒர்க் உங்களால் சீக்கிரம் முடிக்க முடிஞ்சதுன்னா அந்த ரிமைனிங் டைமை நீங்கள் ஃபேமிலியோட டிவோட் பண்ணலாம், இல்லை அந்த ஒர்க் லைஃப் உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்பர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் உங்களது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொண்டு வந்துட்டீங்கனாலே எந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு சேல் த்ரூ. ஏன்னா நிறைய தடவை என்வாயரன்மெண்ட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்கள் பாஸை நீங்கள் மாற்ற முடியாது, உங்களோட ஒர்க்கிங் டீமை நீங்கள் மாற்ற முடியாது. அப்படி இருக்கிற டைமில் அந்த சேஞ்சஸை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அதை நேவிகேட் பண்ணுறதுக்கான ஒரு தைரியமும் ஒரு கம்ஃபர்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும்.